முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கும் இவரை இழந்து விடாதே. உன் அப்பா நான் உன்னிடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவே இப்பொழுது வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக நீ கேட்க வேண்டும் தங்கமே. இது உன் அப்பாவின் உத்தரவாக கூட நீ எண்ண வேண்டும். ஏனென்றால் முக்கியமான விஷயம் இது. உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இது. உன்னுடைய குடும்பத்தில் மீது உனக்கு எந்த அளவிற்கு அன்பு, அக்கறையும் மரியாதையும் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உன் அன்பை அவர்களிடத்தில் வெளிப்படையாக காட்டுவதில் உனக்கு எதற்காக இத்தனை தயக்கம்? உன்னுடைய துணை உன்னையே நம்பி வந்தவர். அவருடைய அருமையை இப்படி புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது நியாயமானது அல்ல தங்கமே. நீ அவரை தொடர்ந்து இகழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு கட்டத்தில் அவர் உன்னை வேண்டாம் என்று உன்னை பிரிந்து சென்று விட்டால் அவருடைய அருமை அப்பொழுதுதான் உனக்கு புரியும். அப்பொழுது நீ செய்தது தவறு என்று குற்ற உணர்ச்சியில் நீ தள்ளாடியும் தடுமாறியும் நிற்பாய். அதனால் தான் நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன். போதும், உனக்காக படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர், பொருத்தமான ஜோடி என்றதினால்தான் உங்களுடைய திருமணம் நன்றாக முடிந்தது. அப்படி இருக்கையில் நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய துணையை காயப்படுத்துவது போல பேசுவது சிறப்பான விஷயம் அல்ல, நல்ல விஷயம் அல்ல. அது உன்னுடைய மனித உரிமைக்கே மீறலான விஷயமும் கூட. உன் துணையின் மீது நீ அன்பாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னை நம்பி வந்த அவரை ஒரு பொழுதும் இகழ்ந்து பேசாதே. அவருக்கென்ற மரியாதையை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதில் உன் கடமையும் அடங்கியுள்ளது. மற்றவர்களிடம் நீ அவரை விட்டு கொடுத்து பேசுதல் அவருக்கு மிகவும் வேதனையை அளிக்கின்றது. சில விஷயங்களை உன்னிடத்தில் அவர் கூறினாலும் பல விஷயங்களை உன்னிடத்தில் அவர் கூறாமல் இருக்கின்றார். நீ இப்படி செய்து கொண்டிருப்பதனால் உன்னை இழக்கும் நிலை கூட அவர் மனதில் ஏற்பட்டுவிட்டது. இன்னும் எத்தனை நாட்கள் நான் சகித்து கொள்ள வேண்டும்? எனக்கு இந்த உறவே வேண்டாம் என்று அவர் முடிவெடுக்கப் போகின்றார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அந்த ஒருவரை நீ இழந்து தவித்தால் உன்னுடைய வாழ்க்கையே நரகமாகிவிடும். அவர் இல்லாத அருமை அவரின் பிரிவில்தான் உனக்கு உணரப் போகின்றது. அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். இனிமேலாவது உன்னுடைய துணைக்கு மதிப்பளித்து மரியாதை அளித்து அவருடைய குணத்திற்கு ஒரு நல்ல கணவராக நீ இருக்க வேண்டும். அவருடைய கருத்துக்கு எதிர்மறை தெரிவிக்காமல் நல்லது என்ன என்று நீ செய்ய வேண்டும். அது உன் கடமையும் கூட. அவரை புறக்கணித்ததும் இகழ்ந்ததும் தூற்றியதும் போதும் தங்கமே. இனிமேலாவது உன் துணையுடன் நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.